உங்க வெப்சைட்ல இந்த ட்ரைனிங் பத்தி பார்க்கும்போது அதுல வந்து மேரத்தான் கோடிங் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தீங்க. அது வந்து பார்க்க கேட்சியா இருந்தது. பட் என்னன்னு புரியல. அதனால கியூரியஸா இருக்கு. இந்த மேரத்தான் கோடிங் அப்படிங்கிறது என்ன சார் புதுசா இருக்கு? ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒரு டெவலப்பர். ஓகே. அடுத்த மாசம் இன்னொரு 30 நாள் டைம் இருக்கு. அப்போ ஒரு டெலிவரபிள் இருக்கு. அப்போ திடீர்னு கஸ்டமர் வரான். உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொல்றான், இன்னும் 15 நாள் அதை முடிக்கணுங்க, 30 டேஸ்ல முடிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய கட்டாயம் இருக்கு, ஒரு பிசினஸ் நீட் இருக்கு, 15 டேஸ் முன்னாடியே முடிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. எக்ஸ்ட்ரா ஆள் போட்டுக்குங்க, இட் இஸ் ஓகே, எல்லாமே அவர் சொல்றாரு. உங்க மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட வந்து கேட்குது. அன்பார்ச்சுனேட்லி உங்களை தவிர வேற யாராலையும் அந்த ஒர்க்கை பண்ண முடியாது. வேற யாரும் ஃப்ரீயாவும் இல்லை, வேற ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. 30 நாள் ஒர்க்கு கையில இருக்கு, ஆனா 15 நாள்ல முடிக்கணும்னு ஒரு கமிட்மெண்ட். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கேட்கறதுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாதிரிதான் இருக்கு. பட் கிளைண்ட் எவ்வாதான் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவுதாங்க. மாரத்தான்றது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு முடிக்கிறது. ஓகே. இது அடிக்கடி சிச்சுவேஷன் வரும், ஒர்க் என்வரான்மெண்ட்ல வரும் இல்லையா? ஸ்டூடெண்டா இருக்கும் போதே அதுக்கு நாங்க பழக்கப்படுத்துறோம். அதிகபட்ச மணி நேரம் 12-13 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். சாட்டர்டே சண்டேவும் சேர்த்து ஒர்க் பண்ணணும். நோ ரெஸ்ட், கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும். ஒரு 15 நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும். இதே சிச்சுவேஷனை தான் நாங்க ட்ரைனிங்லையும் கிரியேட் பண்றோம். மாரத்தான் சமயத்துல நிறைய டிப்ஸ் இருக்கு, நீங்களுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். நீங்க கடுமையான வேலைப்பளு இருக்கும்போது நீங்க அதிக மணி நேரம் தண்ணி குடிக்கணும். எவ்ரி 2 hours தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, வெயில்ல கொஞ்சமாவது நடக்கணும். காலையிலயும் மத்தியானமும் வெயில்ல ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். நைட்டு சில சமயம் போனா தூக்கம் வராது, ஏன்னா அதிகபட்ச நேரம் ஒர்க் பண்ணிருக்கீங்க டெவலப்பரா. அப்ப உங்க ப்ரோக்ராம் ஃபுல்லாவே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், நைட்ல தூக்கம் வராது. அதுக்கு பிராணாயாமா நம்ம சொல்லித்தரோம். கபாலபதியை 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் பண்ணிட்டு ஆபீஸ் இருந்து வெளில போங்கன்னு சொல்றோம். அப்போ ஆபீஸ் ஒரீஸ் எல்லாம் ஆபீஸ்லயே இருக்கும், பெட்டுக்கு நிம்மதியா தூங்க போலாம். கபாலபதிக்கு அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி நிறைய ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்க சொல்லித்தரோம். 15 நாள் ஹார்டா ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணணும், ஆனா சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணணும், டென்ஷன் ஆகாம ஒர்க் பண்ணணும். இதுக்கான ட்ரைனிங் தான் மாரத்தான் கோடிங்கிறது. இந்த மாரத்தான் கோடிங்க ஆப்ஷனல். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், எடுத்துக்காம போகலாம், அவங்க இஷ்டம் தான். நாம எதுவும் இன்சிஸ்ட் பண்றது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வேண்டாம் சார், நான் ஸ்ட்ரெயின் எடுக்க மாட்டேன்னு சொன்னா விட்டுறோம், நோ ப்ராப்ளம். ஆனா வி ஆல்வேஸ் சே த ஸ்டூடெண்ட்ஸ், இதை எடுத்துக்குங்க, இதுக்குன்னு தனி சர்டிபிகேட் இருக்கு. இதை நீங்க சொன்னீங்கனாலே உங்க கஸ்டமர் இல்ல உங்களுடைய ஃபியூச்சர் எம்ப்ளாயர் உங்களை விரும்புவான். இந்த 15 நாள்ன்றது வந்துடும் போகும், ஆனா உங்க வாழ்நாள் ஃபுல்லா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மறக்காது. யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ, மாரத்தான் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்றாங்களோ, அவங்க தங்களை ஸ்ட்ராங்கா உணர்றாங்க. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதை எடுத்துக்கிறது நல்லது. வேண்டாம்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டை நாங்கள் கட்டாயப்படுத்துறது இல்லை.